TCS 12,000 ஐடி எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போகிறாங்க. ஐடியில் இருக்கிற உங்கள் ஜாப் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கா? நான் சொல்கிறேன், இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்ப்ளாயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. AI கற்றுக்கணுமா? கற்றுக்கோங்க. வேறு என்ன கற்றுக்கிட்டா நீங்கள் ஜாப்பில் தொடர்ந்து இருக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்கள் ஜாபுக்கு அன்சர்டனிட்டி, ஜாப் இன்செக்யூரிட்டி எப்போ வேணாலும் ஃப்யூச்சரில் திரும்பவும் வரலாம். வரும்போது அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ லேவிஷான கார் வாங்கிறது, லேவிஷான பங்களோ, ஃப்ளாட்ஸ் வாங்கிறது குறைக்கலாம். கன்சர்வேட்டிவான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15 வருஷத்துக்கும் குறைவாக இருக்குது, 10 வருஷத்துக்கும் குறைவாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்த 10 இயர்ஸுக்கு அது ப்ராப்பராக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கான ஃபைன் டியூனிங் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வேளை உங்கள் கிட்டக்க லெஸ் ப்ரொடக்டிவ் அசட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். உதாரணமாக பிளாட்ஸ் இருக்குது, எப்போயோ எடுத்த ஒரு LIC பாலிசி இருக்குது அப்படின்னா அதை சரண்டர் பண்ணி ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக இல்லாத அசட்ஸ் அல்லது இல்லிக்விடாக இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து லிக்விடபிள் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் கூட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ராப்ளம் சால்வபிள் ப்ராப்ளம் தான். அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.